ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருவாக்கும் சேகரமும் கைகொட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானொரு மாணிமொத்தனை காதலால் கூப்புவதும் கை. ரிஷப ராசிக்கு உண்டான 2025 ராசி பலன்கள். 2025 வருஷம் ரிஷப ராசிக்கு என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது புதன்கிழமை அன்றைக்கு பவகரணத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறகுது. ஸோ இந்த அமைப்பு அப்படிங்கிறதே முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம், நல்ல ஒரு கரணம், நல்ல ஒரு திதி, நல்ல ஒரு கிழமை இப்படின்ற ஒரு அமைப்பில் தான் இந்த புத்தாண்டு பிறகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த புத்தாண்டு எல்லா ராசிகளுக்கும் நன்மைகளை கொடுத்தாலும் ஒரு 4 ராசிக்கு மட்டும் அதிகபட்சமான நன்மைகளை கொடுக்குறாங்க. அது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிஷபம், துலாம், மகரம், தனுசு, இந்த 4 ராசிகள். அதில் முதன்மையான ராசி அப்படிங்கிறது ரிஷபம் தான். அப்போ நன்மைகள் நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி நன்மை இல்லையா அப்படின்ற அமைப்பு இல்லை. இது இருந்த காலத்தை காட்டிலும் இப்போ அதிகமான நன்மைகள் ரிஷப ராசிக்கு நடக்குது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஸோ ரிஷப ராசி அப்படின்னாலுமே கடினமாக உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது செக்கு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க, வண்டி மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக அது காளையினுடைய சின்னம் அப்படிங்கிறது தான். காளை ரொம்ப பொறுமையானது, நிதானமானது, அதே சமயத்தில் கடினமாக உழைக்கக்கூடியது. இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசிக்கிட்ட எப்போதுமே உண்டு. இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லா காலமும் பொற்காலம் தான். ஆனால் இந்த எப்போவுமே ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னாலுமே இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய தசாபத்திகள் அமைப்பு ஒரு நல்ல விதத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த 2025 இன்னும் சூப்பராக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ராசி பலன் அப்படின்னு அடிப்படையில் எடுக்கும்போது முதல் தரமான நன்மைகள் நடக்கூடிய இடத்துல முதல்ல இருக்கக்கூடியவங்க யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கான இந்த வருட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடம் வருட கிரகங்களுடைய நிலவரம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டுக்கு வராங்க. இந்த பயிற்சியாகி வராங்க மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் வீட்டில் ராகு பகவான் பயிற்சியாகி வராங்க. இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த குரு ராகு பகவான் 10ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டில் இருந்த ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கும் இப்படி மாறி மாறி பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த ரிஷபத்துக்கு நடக்குது. இந்த வருடத்தில் குரு பகவானுடைய அமைப்பு இந்த ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 2ல் வர்றது அப்படிங்கிறது ஒரு குருபலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல விதமான ஒரு அமைப்பு தான். குருபலன் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு திருமண தடைகளை விலக்கி கொடுக்கும், குழந்தை ஒரு அமைப்பு பாக்கியங்களை கொடுக்கும், அதே மாதிரி உங்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் குரு பகவான் 2ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாங்க. இது வரைக்கும் ராசியில் வக்ரமாக இருந்த குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல குரு பகவான், 10ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடம்ன்ற லாபஸ்தானத்தில் சனி. இதுதான் இந்த வருட கிரகத்தினுடைய கிரக நிலவரம் அப்படிங்கிறது. இதனால் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியிலேருந்து 6, 8, 10 இந்த இடங்களை பார்க்குறாங்க. சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம். சனியுடைய 3ஆம் பார்வையாக ராசியும், 5ஆம் பார்வையாக உங்கள் 5ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாகும், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாகும். இப்படி சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு கேது 4ஆம் இடத்துலேயே ராகு 10ஆம் இடத்துலேயும் இருக்கிறது ஒரு பொதுவான ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே 3, 6, 10, 11 இந்த இடங்களில் ராகு கேதுகள் பேச்சு ஆகிறாங்க, சனி பேச்சு ஆகிறாங்க அப்படின்னா நல்ல பலன்கள் மட்டும்தான் கொடுக்கும். பர்டிகுலராக இது எந்த விஷயத்துக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில். நீங்கள் என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, பர்டிகுலராக சனியினுடைய காரத்துவ தொழில்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சனியினுடைய காரத்துவ தொழில்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா மணல், அதே மாதிரி ஆயில், அதே மாதிரி பழைய பொருட்கள் பழுது பார்க்குறது, இந்த மாதிரியான தொழில்களில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் டாப் மோஸ்டான ஒரு தொழில் லாபத்தையும் தொழில் வெற்றியும் கொடுக்கும். ஸோ இது தொழிலை பொறுத்த வரைக்கும் மற்ற தொழில்களுக்கும் நன்மைகளை தரும் அப்படின்னாலும் கூட இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது பெட்ரோல் டீசல் அல்லாத வேறு ஆயில், மற்ற ஆயில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். மணல் சார்ந்து மணல் ரிலேட்டடான எந்த ஒரு தொழில் பண்ணுறவங்களுக்கும் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி கட்டுமான தொழில்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த 2025 ரிஷபராசிக்கு ஒரு அமைப்பு இருக்குங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை 6, 8, 10 பாவங்களை பார்க்குது அப்படின்றதுனால நீண்ட நாள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் 2025 மார்ச் மாதத்துக்கு பிறகு
கரெக்டாக சொன்னால் மே மாதத்தில் ஒரு நல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் உங்கள் சுய ஜாதகமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கும். ஏன்னா கோச்சாரங்கள் இந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். நீங்கள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வெளியில் வருவீங்க அப்படின்றது தான் உண்மை. கணவன் மனைவிக்குள்ளே ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்து கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு, நல்ல ஒரு நியாயம் அப்படின்றது கிடைக்கும். உங்கள் தரப்பு நியாயத்தை வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கு உண்டு. அதாவது கணவன் விட்டு பிரியணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை சேர்ந்து வாழணும் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு தீர்ப்பை இந்த சனி பகவான் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு ஒரு பார்வை, தன்னுடைய 5ஆம் பார்வையை 6ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 6ஆம் வீடு அப்படின்றது எதிரி ஸ்தானம். எதிரிகள் அப்படின்றது தேவையற்ற எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க விலகி போயிடுவாங்க, அல்லது அவங்களால செயல்பட முடியாமல் போயிடும். ஒரு காரண காரியம் இல்லாமல் உங்கள்கிட்ட தேவையற்ற ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வருடத்தில் பாருங்கள் அந்த பிரச்சனைகள் அவங்களே ஒதுங்கி அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்க. அதே மாதிரி 8ஆம் வீட்டுக்கு குரு பார்வை அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் ஏதாவது கடன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அல்லது பெரிய அமௌண்ட்டு உங்களுக்கு கடனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது படிப்படியாக பெரிய அளவில் குறையிறதுக்கான அமைப்புகள், அதுக்கான ஒரு வாய்ப்புகள் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த கடன் தீர்வதற்கான ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறது எப்போவுமே 10 குரு பார்த்தா தொழிலை வளர்த்து விடுவார் அப்படின்னு அர்த்தம். சின்னதாக இருக்க தொழிலை பெருசாக்கி விடுவார். குரு பகவான் வேலையை எல்லாத்தையும் பெருசாக்குறது தான் அவருடைய வேலையை. ஸோ சின்ன ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க, போயிட்டுருக்கு, சின்ன லாபம் தான் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா திடீர்னு அந்த தொழில் பெருசாகும், லாபங்களும் பெருசாகும். தொழில் பெருசாகிற அளவுக்கு லாபங்களும் பெருசாகும். அதே மாதிரி உங்களுக்கு வாடிக்கையாளர்களும் பெரிய பெரிய வாடிக்கையாளர்கள், முக்கியமான விஐபி இந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் வந்து உங்கள்கிட்ட தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது 2025ஆம் வருடம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குது. தொழில் ரிலேட்டடாக விஐபிகளை சந்திப்பீங்க, பெரிய மனிதர்களை சந்திப்பீங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும். பெரிய அளவிலான ஒரு லாபமும் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிற லாபமும் சின்ன சின்ன அமௌண்ட்டாக கிடைக்காது, பெரிய அமௌண்ட்டாக தான் கிடைக்கும். அதே மாதிரி இல்லை சார் நான் ஜாப்பில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் நிச்சயம் கிடைக்கும், அதில் மாற்றமே இல்லை. இல்லை அரசு வேலைக்காக யாராவது வெயிட் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த 2025 ஜூன் மாதத்தில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. வேலைக்காக வெயிட் பண்ணாலும் சரி, எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு அப்படின்றதுனால நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த 2025 ஜூன் ஜூலை மாதத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குதுங்க. ஸோ 2025 ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே சொல்லிட்டோம். அதுக்கான ஒரு அமைப்புகளை இப்போ நம்ம கணிச்சு பார்க்கும்போது குறிப்பாக வந்து மருத்துவம் படிக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க, இவங்களுக்கான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து 2025 ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெரிய பிரபலங்களாக இருந்தாலும் சரி, சாதாரண நடிகர்களாக இருந்தாலும் சரி, கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலுமே ரிஷபம் தான் இங்கே இருக்கும். ரிஷபம் துலாம் இல்லாத கலைத்துறை இருக்க முடியாது. ரிஷபராசிக்காரங்க ஒன்று நடிகர்களாகவோ அல்லது கேமராமேனாகவோ அல்லது அந்த கேமரா முன்னாடி ஏதோ ஒரு வேலைகளை செய்யக்கூடியவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த ரிஷபம் பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே உங்களுக்கு இந்த 2025ஆம் வருடம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. அதை வந்து உறுதியாக சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க பர்டிகுலராக இருந்தாங்க அப்படின்னா பெரிய அளவில் வெற்றி. அதே மாதிரி பரணி, பூரம், பூராட நட்சத்திரக்காரங்க இருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். நீங்கள் எதிர்பாராத உயரத்தை நீங்கள் இந்த வருடம் தொடுவீங்க. ஸோ இது ரிஷபராசிக்கு உண்டான 2025 பலன்கள் அப்படிங்கிறது. இதோடு நம்ம இந்த வீடியோ நிறைவு செய்வோம். நன்றி, வாழ்த்துக்கள்.